பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மோகம் குறைஞ்சு அரசு வேலை வாய்ப்பில், அதாவது சிவில் சர்வீஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளில் நம்ம இன்ஜினியரிங் மாணவர்கள் உட்பட அனைவருடைய கவனமும் திரும்பி இருக்கு. இப்போ இந்த போட்டித் தேர்வுக்கு வரும்போது பல லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் சில ஆயிரக்கணக்கான வேகன்சி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த குறைந்த வேக்கன்சியில் இத்தனை பேர் போட்டி போடுறாங்களே, நமக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த போட்டித் தேர்வில் எப்படி நம்ம வின் பண்ணுறது? அதுக்கான சூட்சுமங்கள் என்ன? நம்ம வின் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதுக்கான சில சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சரஸ்வதி ஸ்டடி சென்டருடைய பயிற்சியாளர் திரு ஜி திருவேங்கடம் அவர்களை இப்போ நேரடியாக ஒரு பேட்டி காமிக்கிறோம். அவங்களுடைய பேட்டி மூலமாக இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளில் எப்படி நம்ம வெற்றி பெறலாம், வெற்றி பெறுவதற்கான வழிகள் என்ன என்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வாங்க சார். வணக்கம் சார். சார், இப்போ இன்னைய காலகட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவனுடைய ஒரு பெரிய குறிக்கோள் என்னவா இருக்கும்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுங்களேன், ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி, மிடில் கிளாஸில் கூட ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவியோட மிகப்பெரிய கோல், மிகப்பெரிய குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குரூப் 4ல் தேர்வு பண்ணுவோம், இல்லை இன்னும் இன்னும் குரூப் 2. அதுதான் அவனுடைய வாழ்க்கையுடைய பெரிய லட்சியமாக இருக்குது. அப்படி அவன் போகும்போது இன்னைக்கு நிறைய ஸ்டடி சென்டர் இருக்குது, கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது, அப்புறம் வீட்டிலே இருந்து படிக்கிறாங்க, சிலபஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இப்போ லட்சக்கணக்கில் விண்ணப்பம், சில ஆயிரக்கணக்கான வேக்கன்சி. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி அந்த தேர்வையை எப்படி இவன் வின் பண்ணிட்டு வரான், அந்த கோல் இவன் எப்படி அச்சீவ் பண்ணுறது, அந்த வெற்றி கனியை எப்படி ஒப்பிடிக்கிறது, அது சுருக்கமாக ஒரு 2-3 வழியில் ஒரு 2-3 ஷார்ட்கட் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறேன். வணக்கம் சார். கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா பல லட்சக்கணக்கான கிராமப்புற இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு நம்ம எந்த சைடு போகலாம் அப்படின்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருக்குமே நம்ம அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றது ஒரு ஒரு கனவாகவே இருக்கு. அப்போ அந்த கனவு கண்டிப்பாக அதுலேயும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, நம்மளும் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லி செயல்படுறாங்க. இப்போ கோச்சிங் சென்டர் போய் படிக்கலாமா இல்லை வீட்டிலேருந்து படிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது வீட்டிலே படிக்கலாம். இன்னைக்கு எல்லாமே நம்ம நெட்ல இருக்கு, போர்ட்டல்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஏன் கோச்சிங் சென்டர் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள மாதிரி பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம கூட படிப்பாங்க. அவங்க ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷம் அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நாம டிராவல் பண்ணும்போது அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்றது அவங்க மூலியமா ஒரு நட்புறவு கிடைக்கும். முக்கியமான விஷயம் அது ஒன்று. அடுத்தது, அந்த எத்தனை பேர் இதுல எழுதுறாங்க, நம்ம கொஷின்ஸுக்கு நம்மளால எந்த கேள்விக்கு நம்மளால எப்படி சரியா பதில் அளிக்க முடியுது. அப்ப அந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம அந்த ஒரு பிரிஸ்கிரைப்டு டைம், முக்கியமான இதுல விஷயமே நேர மேலாண்மை தான். அந்த நேர மேலாண்மைன்றது நம்ம போய் ஒரு டெஸ்ட் எழுதிய பார்க்கும்போது தான், அதுவும் நம்ம வீட்டிலேயே கூட டெஸ்ட் எழுதி பார்க்கலாமேன்னு ஒரு கேள்வி வரும். அங்க இருந்தனா அங்க ஒரு 100 பேர் நம்ம கூட உட்காந்து டெஸ்ட் எழுதுவாங்க. ஒரு எக்ஸாம் ஹாலோட ஃபீல் அங்க கிடைக்கும். அப்ப அந்த கிடைக்கும் போது அந்த 3 மணி நேரத்துல நம்மளால எவ்வளவு அளவுக்கான ஆன்சர்ஸை அட்டன் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நமக்கு பயிற்சி அளிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு சில வே நமக்கு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட்கட்ஸ்ன்னு ஒன்று இருக்கலாம், இந்த விஷயத்தை இப்படி அனலைஸ் பண்ணலான்ற ஒரு விஷயத்த இருக்கலாம். எல்லாமே புக்லேயே தான் இருக்கு. ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இது ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சென்டர்லாம் போய் படித்து வந்திருந்தோம் அப்படின்னா அந்த டெக்னிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அதை நாமளே கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கிறதுன்றது பார்த்தோன்னா ஒரு வருஷமோ இல்லை ஒரு 6 மாசமோ இது ஆகும். இதே நம்ம கோச்சிங் சென்டர் போனால் அது ஒரு மாசமே 2 மாசமே கற்றுக்கலாம். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். சரி சார், இப்போ சிலபஸ் பற்றி சொல்லுங்களேன். இப்போ குரூப் 4 மட்டும் எடுத்துக்கணும். நம்ம ஏன்னா நிறைய பேர் நம்ம போட்டி போகணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க, ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிறவங்க, ஆவரேஜில் இருக்கிறவங்க ரொம்ப எய்ம் பண்ணுறது குரூப் 4 தான்.
குரூப் 4 சிலபஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்லாம் கொடுக்குறோம். பட் நம்ம எப்படி அக்யூரஸியாக எடுக்கிறது, என்ன சிலபஸ், என்ன மார்க், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க், எப்படி நம்ம வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும், மார்க் அதிகமாக எடுக்கிறது, ஈஸியாக படிக்கிறது, இந்த பற்றி கொஞ்சம் சொல்லலாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 200 கொஷின் சார். ஓகே. ஒரு கொஷினுக்கு வந்து 1.5 மார்க்குன்ட்டு 300 மார்க்ஸ் இருக்கு. ஓகே. இந்த 200 கொஷின்ல நமக்கு லாங்குவேஜ் பேப்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2019ல தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இங்கிலீஷை டோட்டலாவே எடுத்துட்டாங்க, தமிழ் மட்டும்தான். ஓகே. தமிழ்நாட்டுக்கு தமிழ். ஆமா, தமிழ். அப்ப தமிழ் வந்து ஒரு கம்பல்சரி மேண்டேட்டரி பேப்பர், அதாவது ரொம்ப முக்கியமா இதுல மார்க் ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல தமிழ் வந்துருச்சு. அப்ப அந்த தமிழுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதுல வந்து ஒரு 100 கொஸ்டின் கொடுக்குறாங்க. 100 கொஸ்டின் தமிழ்ல. மீதி இருக்கக்கூடிய 100 கொஸ்டின் இருக்குன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்ஸ் சேர்த்து 100, தமிழுக்கு மட்டும் 100. ஓகே, சரிங்களா? இப்போ இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் 75 கொஸ்டின் வருது. அதாவது நான் சொல்றது எல்லாமே கொஸ்டின்ஸ்ல தான் சொல்றேன், மார்க்ஸ் அடிப்படையில். மார்க் அடிப்படை கிடையாது. கொஸ்டின்ஸ்ல 75 கொஸ்டின்ஸ் வருது. 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்னா மேத்ஸ், திறனாய்வு தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய மென்டல் எபிலிட்டியை செக் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து 25. சோ அந்த 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த 100ல 25 கொஸ்டின் மேத்ஸ், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸ். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னா இதுல வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு, சரிங்களா, தமிழ் இலக்கிய வரலாறு இதுவும் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட் பாலிட்டி அரசியல் அமைப்பு, அப்புறம் ஹிஸ்டரி வரலாறு, ஜியோகிராஃபி புவியியல், அடுத்தது நம்மளுடைய சயின்ஸ். சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், இது எல்லாமே சேர்ந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. இது இல்லாம இந்திய நேஷனல், இப்ப ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து தனியா ஒரு சிலபஸ்ல அதுவும் இருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்தது 75 கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்ப நாம எதுக்கு நாம பிரிஸ்கிரைப்டா நாம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்? தமிழ். 100 கொஸ்டின். ஆமா, அந்த 100 கொஸ்டின்றது தமிழ்ல நமக்கு எலிஜிபிலிட்டியும் அது இருக்கு. அடுத்து நாம ஸ்மார்ட் ஸ்கோர் பண்ணி நம்ம அடுத்து குரூப் 2 அந்த மாதிரி நாம ட்ரை பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா தமிழ் ஸ்கோரிங் டெஸ்ட்னே தனியா இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது, அதாவது தமிழ் தகுதி தேர்வுன்றது தனியாவே டெஸ்ட் இருக்கு. அதுல ஒரு பிரிஸ்கிரைப்டு மார்க் வந்து நம்ம எடுத்தாகும், 40% மார்க் நம்ம எடுத்தாகும். அப்படின்னா தான் நம்ம வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுலயுமே தமிழ்ல அந்த 100 கொஸ்டின்ல 40 மார்க் நம்ம எடுக்கணும். எடுத்தாதான் நம்மளுடைய பார்ட் B வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால அதோட நிறுத்திக்குவாங்க, இல்லன்னா நிறுத்திப்பாங்க. ஓகே. தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே சார். இப்போ வந்து சிலபஸ் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிலபஸ் நம்ம எங்கெங்கே தேடி எப்படி எடுக்கிறது? இப்போ பொதுவாக எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள நம்ம பள்ளிக்கூடத்து புக்கை நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அக்யூரசி இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக நம்ம எப்படி சிலபஸ் அதில் கொடுப்போம், எப்படி தேடி எடுக்கிறது? சார், இப்போ சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ தமிழ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழுக்கு 6லேருந்து 12 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். ஆனா படிச்சாலும் அதுல ஒரு சில வார்த்தைகள் வந்து முக்கியமா இருக்கும். இப்ப இவங்களுடைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருக்குறள்ன்றது நம்மளுடைய புக்ல மட்டும் இல்ல, திருக்குறள்ன்றது அது தனி. அப்ப அந்த திருக்குறளை பத்தி உரையினவங்க, திருக்குறள்ல என்னென்ன அதிகம், இது எல்லாமே இருக்கக்கூடிய தனியா வந்து அதுக்கான நோட்ஸ் எங்க எப்படி இருக்கு அப்படின்றத நாம தனியா எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதே மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேல் கணக்கு நூல்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. இது வந்து நம்ம சிலபஸ் புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணணுன்றது நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹிண்ட் தான். அப்ப அந்த புக்ல இருந்தே எல்லாமே வந்துருமா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது வந்துடும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராமலே இருக்கா, கொஸ்டின் வரும். ஆனா அது மட்டுமே போதுமான்னு கேட்டா அது மட்டுமே போதாது. அதை தாண்டி நமக்கு ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்றது. அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன், மார்க் எடுக்கணும், வேலை வாங்கணும், இது ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இதை தாண்டி நம்ம கொஞ்சம் நாலேஜையும் அப்டைன் பண்ணிக்கணும்ன்ற ஒரு மெத்தட்ல நம்ம போகும்போது இன்னும் இதை ஒட்டி நமக்கு வேற சில கேள்விகள் கேட்டாலும் நம்மளால ஈஸியா பதிலளிக்க முடியும். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையும். ஸோ நம்ம புக்குன்றதை விட அந்த குறிப்பிட்ட செலக்டிவ் டாபிக், அந்த டாபிக்ல வெல்வெர்ஸ்டா இருக்கும். அந்த டாபிக் வந்து நமக்கு இந்த புக்ல தான் இருக்குமா, இந்த புக்ல தான் இருக்குமா அப்படின்றதோட இது வந்து எப்படி கேட்டாலும் இதை எப்படி நம்மளால வந்து அந்த கொஸ்டினை நம்மளால அடிக்க முடியும், மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதை நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோச்சிங் கிளாஸ், இந்த கோச்சிங் கிளாஸ் அந்த கோச்சிங் கிளாஸ் நம்ம சொல்ல போறதில்ல.
பட் ஜென்ரலாகவே கோச்சிங் கிளாஸ் போனால் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவனுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக 2-3 காரணம் சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேக்ஸ்ல அந்த மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணாமலே கொஷின்ஸை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இப்போ ஒரு சதவீத கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சதவீத கொஷினை வந்து ஒரு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால அதை ஆன்சர் ட்ரை பண்ண முடியும். ஒரு விகித கொஸ்டின் இருக்குன்னா ஒரு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால அந்த விகிதத்தை கொண்டு வர முடியும். இதுக்கு ஆனா ஃபார்முலான்னு பார்த்தா ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும் புக்லெட். நம்ம ஃபார்முலா படி போகிறது வெல் அண்ட் குட், பெஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அங்க கேட்கக்கூடிய அந்த பிரிஸ்கிரைப்டு டைம்ல இப்ப வந்து ஒரு 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்குன்னா இந்த 25 கொஸ்டின் நம்மளால வந்து ஒரு 20 நிமிஷத்துல நம்மளால அடிக்க முடியுமா, இல்ல ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள, ஏன்னா அந்த டைமிங்குள்ளார நம்ம 200 கொஸ்டின் இது பண்ணணும். நம்ம மேக்ஸியே 25 கொஸ்டினையும் நம்மளால அந்த 200 கொஸ்டின் அடிக்கிறதுக்குள்ளார நமக்கு டைம் போயிடுச்சுன்னா அப்புறம் அங்க இவ்வளவு தூரம் படிச்சதுக்கான இது இல்லை. சோ அப்ப அந்த அதுல இருக்க ஒரு சில ட்ரிக்ஸை கத்துக்கிறது நமக்கு பெஸ்ட். ட்ரிக்ஸ் இல்லாமையும் போக முடியாது. ஆனா அந்த ட்ரிக்ஸை நம்ம தப்பா கத்துக்கிட்டாலும் அந்த தப்பா வந்து நான் ஒரு அந்த டெக்னிக்கை கரெக்டா சொல்லி கொடுக்குற விதத்துல நம்ம சொல்லி கொடுத்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதை கரெக்ட்னா நம்ம அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக மொத்தமாக ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் ஓரளவுக்கு தரவு பண்ணிக்கிட்டு வேணும்னா நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து இது பண்ணிக்கலாம். பட் எடுத்த உடனே நம்ம செல்ஃபாக தான் நம்ம பண்ணணும் போனால் கொஞ்சம் செலவு பண்ணுவோம் இல்லையா? செல்ஃபாக தான் பண்ணணும்னா ஒரு சில வருடங்களை நீங்கள் வீணாக்க ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும். இது ஏற்படாம ஆனா கத்துக்கலாம். ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் ஹெல்ப். தனக்கையே தனக்கு உதவிதான். ஆனா இதை நாமளே இப்ப நாம போய் இப்ப நாங்களாம் படிக்கிற காலத்துல அப்படிதான் ஒரு ஃபர்ஸ்ட் நாங்களா தான் படிச்சோம். அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியறதுக்கே ஒரு 1 இயர் 2 இயர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து ஆனா இப்ப இருக்க பசங்க எல்லாம் கொஞ்சம் தெளிவாவே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போய் ஒரு கோச்சிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது நல்லபடியாவும் போயிட்டு அவன் அதுல புரிஞ்சுக்கிறத வச்சு அதுக்கப்புறம் அவனா படிச்சுட்டாலும் சரி, இல்ல கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி, அது அவனோட விருப்பம். சரி, இப்ப இன்னைக்கு கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏழை மாணவன் வச்சுங்களா, இப்ப நிறைய பேருக்கு இப்ப கல்யாணம் ஆகாததுக்கு பிரச்சனையே ஒரு நல்ல வேலை இல்லைங்கிறது தான் இல்லையா? அது நிறைய நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பையன், ஒரு ஏழை மாணவன், எனக்கு இந்த வருஷம் வேலை வாங்கி, இந்த வருஷம் குரூப் 4ல் நம்ம வேலை வாங்கி ஆகணும், அடுத்த குரூப் 4 எப்போ வரும்லாம் நமக்கு தெரியாது, இந்த வருஷம் தான் எனக்கு, நான் கட்டாயமாக இந்த வருஷம் நான் சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவனுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் தமிழை வந்து அட்ட டு அட்ட நீங்கள் முடிச்சிருக்கணும். ரைட்டு. அடுத்து பக்கத்தில் ஒரு டைப்ரைட்டிங் சென்டர் இருந்ததுன்னா டைப்ரைட்டிங் போய் முடிச்சிருங்க. அது ஏன் அப்படின்னா இதுல நமக்கு ஒரு 5 மார்க் 10 மார்க் வந்து கட் ஆஃப் வந்து உனக்கு கம்மியா இருந்தாலும், அதாவது மார்க் பேசிஸ்ல நமக்கு கம்மியா இருந்தாலும் அந்த டைப் ரைட்டிங்கிற ஒரு விஷயத்து வரும்போது டைப் ரைட்டிங் தனியா ஒரு இப்ப குரூப் 4ல பாத்தீங்கன்னா 10,000 போஸ்ட் கால்ஃபர் பண்ணாங்க, 2,500 போஸ்ட் வந்து டைப் ரைட்டிங் மட்டும். இன்னும் பெஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சாலும் முடிச்சிருக்கு. ஆனா இதை முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகும். சோ இந்த 2 இயர்ஸ் கூட இந்த எக்ஸாமையும் நீங்க முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்ப அந்த கட் ஆஃப்ல ஒரு 4 மார்க்கோ இல்ல 5 மார்க்கோ நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல இந்த டைப் ரைட்டிங் இது கை கொடுக்கும். அதனாலதான் இதையும் இன்னொரு ஒரு விஷயம், இது வந்து குரூப் 4ஓட முடிய போறது இல்லை. அடுத்து நம்ம குரூப் 2 குரூப் 1 அந்த ரேங்க் ஆஃபீஸர் போனாலும் இன்னைய காலகட்டத்துக்கு சிஸ்டம் தெரியாம சிஸ்டம் நாலேஜ் இல்லாம கிடையாது. எந்த வேலையும் கிடையாது. அப்ப அந்த சிஸ்டத்தை நம்ம டைப் ரைட்டிங் அந்த ஃபிங்கரிங்கோ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபாஸ்டா பண்ணலாம். ஒரு வெல்வர்ஸ்டா நம்ம ஒரு 360 டிகிரில எல்லா விஷயத்தையும் நம்ம கத்து வைக்கிறதுல தப்பு கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய நேரத்தை இந்த மாதிரி நம்ம இது பண்ணா நமக்கு வேலையிலும் அது யூஸ் ஆகும். நாளைக்கு அடுத்து ஃபீல்டுக்குள்ளார அரசாங்க அதிகாரியா போனதுக்கு அப்புறமும் நமக்கு அது யூஸ் ஆகும். சரி, ஒரு இதை சொல்லிட்டீங்க. அடுத்தது என்ன சொல்ல போறீங்க? அவங்க சக்சஸ் பண்ணி ஆகும். ஸோ இது டைப் ரைட்டிங் ஒன்று இருக்குன்னா அடுத்தது ஜிஎஸ் தான். ஜிஎஸ்ல அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு இடத்துலயும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இருக்கு. சோ அப்போ ஒரு பாலிட்டின்னு இருக்குன்னா இந்த பாலிட்டில இருந்து எத்தனை கொஸ்டின் நம்ம கேட்கறாங்க. முக்கியமான ஒரு விஷயம், கொஸ்டின் பேப்பரை இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்க்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5ல இருந்து 10 வருஷத்துக்குரிய கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம். இப்பெல்லாம் அது ஒரு காலத்துல அது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க டிஎன்பிசி போர்ட்டலே அது இருக்கு, டிஎன்பிசி வெப்சைட்லயே இருக்கு. அதுல இயர் வைஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு ஒரு விஷயம், இப்ப நம்ம குரூப் 4 எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போறோம், வெறும் குரூப் 4 மட்டும் நமக்கு வந்து பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு இப்ப இன்னைக்கு வந்து 2024 இல்ல 2025 நீங்க போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப 2023 கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா 2021 ஜனவரி 1ல இருந்து
டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு? என்னென்ன ஒரு 15 எக்ஸாம் குரூப் 2 இருந்தாலும் 3 எதுவா இருந்தாலும் இஓ எக்ஸாம், ஜெயிலர் எக்ஸாம், அப்புறம் அசிஸ்டன்ட் சப் கெமிஸ்ட், ட்ரக்கிஸ்ட் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் அப்பப்ப நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாத்துலயுமே இந்த டிஎன்பிசி பேட்டர்ன் தான் இருக்கு. சோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸை ப்ரிப்பேர் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து அங்க எக்ஸாம்ல பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு புதுசா தெரியாது. முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா வந்து திடீர்னு போகும்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு 100 பேஜ், ஒரு 200 150 அந்த பேஜஸ் திருப்ப வந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடும். இன்னைக்கு வந்து அந்த கொஸ்டினை படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் தேவைப்படுது. அப்ப இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம்னா ஓகே இது இங்கதான் கேட்டிருக்காங்க, இது இந்த இடத்துல தான் கேட்டிருக்காங்க. திருப்பி ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரே கொஸ்டினே கூட நமக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இப்ப ஒரு டெல்லி சுல்தான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சுல்தான்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா டெல்லி சுல்தான்ல ஒரு 5-6 பேர் வராங்கன்னா இந்த 5-6 பேர்ல எல்லாத்தையும் நம்ம படிச்சு வச்சிருப்போம். ஒருத்தவங்கள பத்தி ஜனவரி மாசம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, மார்ச் மாசம் வேற ஒருத்தவங்களை பத்தி கேட்டிருப்பாங்க, டிசம்பர் மாசம் இன்னொருத்தவங்களை பத்தி கேட்டிருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல படிச்சிடலாம். அப்போ ஒரு எந்த அளவுக்கு வந்து சிலபஸை கவர் பண்றோமோ, எந்த அளவுக்கு புக்கை கவர் பண்றோமோ அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பரையும் கவர் பண்ணணும். ஓகே சார். இப்போ அந்த பையனுடைய ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும், அவனுடைய பிளானிங் எப்படி இருக்கணும், அவன் படிப்பை எப்படி சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது எப்படி அவன் பிளான் பண்ணிக்கணும். ஒரு 3 மாதம் இருக்குதா, இல்லை 2 மாதம் இருக்குதா, இல்லை 4 மாதம் தான் இருக்குன்னா அவன் எப்படி பிளான் பண்ணி அவனுடைய சக்ஸஸுக்கு அவன் அந்த குறுகிய காலத்தை எப்படி பிளான் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும் சார்? இதை பொறுத்த வரைக்கும் டெடிகேஷன் அண்ட் சின்சியாரிட்டி தான் சார். ரொம்ப டெடிகேஷன் அண்ட் சின்சியாரிட்டி. டெடிகேஷன் தான் சார். நாம இந்த டைம் தான் படிக்கணும், இப்படிதான் படிக்கணும்ன்றது இல்லை, எப்படி இருந்தாலும் படிக்கணும். ஓகே, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் என்னால் படிக்க முடியுதா, பிரச்சனை இல்லை. 2 மணி நேரம் நல்லா ஃபுல்ஃபில்டா படிக்கணும். ஒரு நாள் நமக்கு மைண்ட் நல்லா ஃப்ரீயா இருக்கும். இன்னைக்கு நம்ம இத்தனை பேஜ் நம்ம கவர் பண்ண, இத்தனை யூனிட் நம்ம கவர் பண்ணணும்னா அன்னைக்கு நம்ம ஒரு 5 hours கூட படிக்கலாம். இன்னும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கலாம். ஆனா படிக்கிறத ஒரு நாளும் விடக்கூடாது. எப்படி நம்ம காலையில இருந்தா பல்லு வளர்க்குறோம், ரெஸ்ட் ரூம் போறோம், இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஹேபிட்ல நீங்க அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை தாண்டி ஐயோ இன்னைக்கு நம்ம படிக்கலையே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு உங்க மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்ப இன்னைக்கு இருக்கிறத சரி நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அட்லீஸ்ட் நம்ம படிச்சதையா ரிவைஸ் பண்ணலாம். நம்ம புதுசா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் படிச்சதையா ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா டிஎன்பிசி வந்து படிச்சது படிக்காது அப்படிலாம் இல்லை, எல்லாமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அப்ப எப்படி நாம நம்மளுடைய டைமிங், சில பேர் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பான், சில பேர் ஒரு பார்ட் டைம்ல வேலை செஞ்சிருப்பான், சில பேர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பான், ஆஃப் டே காலேஜ் ஆஃப் டே இதுவா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் இருக்கும்போது ஒரு ரெகுலரா ஒரு 4 hours அவனுக்கு செமஸ்டர் எக்ஸாமும் நடந்துட்டு இருக்கும், ஆன் த சைடு வந்து இதையும் அவன் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்தானா ரெகுலரா ஒரு 4 to 6 hours. ஏன்னா அவனுக்கு டிகிரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து டிஎன்பிசிக்குள்ள நுழைய போறான். அப்ப ஒரு இப்ப வந்து யூஜி படிக்கிறான், ஒரு செகண்ட் இயரோ இல்லை ஒரு தேர்ட் இயரோ படிக்கிறான், செகண்ட் இயர் படிக்கிறான், தேர்ட் இயர் படிக்கிறான்னா இப்பலேருந்து அவன் படிச்சுட்டு வந்தானா அவன் டிகிரி முடிச்ச கையோட ஒரு கால்ஃபர் வருது அப்படின்னா அந்த நேரத்துல திருப்பி அன்னைக்கு போய் ஒரு சென்டருக்குள்ளார போயிட்டு படிக்கணும்ன்ற அவசியம் ஏற்படாது. ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சு முடிச்சிருப்பான், வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படியே எழுதிட்டே இருப்பான். அப்ப திடீர்னு அந்த எக்ஸாம் வரதுக்குள்ள இவன் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கறது, ஒரு எக்ஸாம் சென்டருக்கு, அந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கு போறது, இந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு வந்து இயர் வந்து வேஸ்ட் ஆகாது. இன்னைக்கு விஷயமே அங்கதான் இருக்கு. எந்த இயர்ல நம்ம வேலை வாங்க போறோம், நாம படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த வேலையில போய் உட்கார போறோம், எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ண போறோம், மக்களுக்கு எத்தனை வருஷம் அந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல சர்வீஸ் பண்ண போறோம், இதுதான் அங்க விஷயமா இருக்கு. அப்ப இத நாம பண்ணணும் போது எவ்வளவு சீக்கிரம் நம்ம அது உள்ளார போய் உட்காடுறோம், எப்படி வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளார போயிட்டு ஜாப்ல உட்காடுறோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப நாம அப்ப பார்க்கும்போது ஏற்கனவே நடந்த கொஸ்டின்ஸ், ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆன இடம், எதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஒரு டெக்னிக்கோட நம்ம போகும்போது அந்த டைம் டியூரேஷன் வந்து நமக்கு எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ண முடியும். அதே ஒரு விஷயத்துல 6 மாசத்துக்குள்ளார முடிக்கணும், 1 வருஷத்துக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, ஏன்னா இது ஸ்கூல் மாதிரி இது இங்க கிடையாது. ஸ்கூல்ல வந்து மக்க படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல கொஸ்டின் எழுதி வந்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து படிக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் உள்வாங்கணும், அப்சர்வேஷன் இருக்கணும். அந்த அப்சர்வேஷனுக்கு கொஸ்டினை எப்படி கேட்கறாங்கன்ற அனலைஸ் தெரியும். அந்த கொஸ்டினுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுல எல்லா ஸ்கில்லுமே வந்தாதான் அது ஃபுல்ஃபில் ஆக முடியும். சரி, தேங்க்ஸ் சார். இப்போ இந்த காணொலியை பார்க்குறவங்க
குரூப் 2 எழுதுவா இருந்தாலும் சரி, குரூப் 4 எழுதுறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அனுபவமாக ஏற்கனவே பல எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களா இருந்தாலும் கூட சரி, இதில் உங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். எங்களுக்குள்ள நாங்கள் பேசுறது நிறைய பேசுன மாதிரி தெரியும். ஆனால் இதை பார்க்கறதுக்குள்ள வேறு விதமான சந்தேகங்கள் வரலாம். அதனால உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த காணொலி பப்ளிஷ் ஆன உடனே கேட்டிங்கன்னா இந்த சந்தேகத்துக்கு பதில் அளிக்கிறதுக்கு சார் ரெடியாக இருக்காங்க. அதனால இன்னும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் லிஃப்ட் ஆகி ஒரு குரூப் 2 ஒரு குரூப் 4 எக்ஸாம்பிள் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வருஷமே வின் பண்ணலாம். இன்னும் இதுக்காக காலங்கள் நீங்கள் கடத்திக்கிட்டு போக வேண்டியதில்லை. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு சக்சஸ் என்பது உறுதி. அதற்கு சாருடைய வழிகாட்டு அருமையாக இருக்குது. நீங்கள் கமெண்டில் உங்களுடைய விளக்கங்களை கேட்க மாதிரி எடுக்கணும். ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுடைய விளக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. மாணவர்கள் கமெண்டில் அவங்க கேட்குற விளக்கங்களுக்கு உங்களுக்கு தாழ்மையோடு நீங்கள் பதில் சொல்லணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக.